கடகம் வந்து பாருங்க எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே கூடி கூடி உறவா வாழறது அப்படின்றது கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படின்னு ரொம்ப சொந்தங்களோட வாழக்கூடிய ஒரு ஆசை யாருக்கு அப்படின்னா கடகத்துக்கு. நிறைய கடகராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா நகை நட்டு வாங்கி வைக்கிறது. சனி மேல படிக்கிறதுனால சனி என்ன பண்ணுவாரு, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா சட்டு சட்டுன்னு இந்த பிள்ளை கொடுக்கணும் பாப்பாவும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார். டோன்ட் வரி, வெயிட் பண்ணுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம முற்பகுதி பார்த்துக்கலாம். முற்பகுதி அப்படின் போது 2026 ஆரம்பிச்சு 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும்? முதல்ல சனியில இருந்தா நம்ம எல்லா ராசிக்கும் ஆரம்பிப்போம். அதே மாதிரி உங்களுக்கும் சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவம் எப்படி இருக்காரு? பாக்கிய சனியா இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சனியே இருக்கார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு. சனியே உங்களுக்கு சப்போர்ட்டா வந்திருக்கா அப்படின்னும் போது வேற யாரை பத்தியும் நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எங்கம்மா அஷ்டமத்து சனியும் போது சனிதானே எங்களுக்கு மொத்தத்தையும் புடுங்கனா அப்படின்னா ஆமா, சனி வந்து பாருங்க விதி கிரகம். எந்த பாவத்துல அவன் உட்கார்றானோ அதுக்கான வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா செய்வான், எல்லளவும் குறையில்லாம செய்வான். அது அவனோட குணாதிசயம். ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். ஆனா இப்ப அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க பாவம் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சாலிடா நல்லது செஞ்சுடுவான். கவலைப்படாதீங்க, புரியுதுங்களா? இது வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையேம்மா. சனி பகவான் மார்ச் 29, 2025 பயிற்சி ஆயிட்டாரு. ஆமாம்மா, பயிற்சி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாலிடா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இன்டென்சிஃபைடா கொடுப்பான் நல்ல விஷயங்களை அப்படின்லாம். பொதுவா சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்தன், முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மந்தன் அப்படின் போது அவன் ஸ்லோ மூவிங் பிளானட், நிதானமா தான் கொடுப்பான். கஷ்டம் மட்டும் பயங்கரமா வச்சு செஞ்சானேம்மா அப்படின்னா இல்ல, கஷ்டத்தையும் அவன் நிதானமா தான் கொடுத்தா, ரொம்ப ஆழமான கஷ்டமா கொடுத்தான். அதே மாதிரி நல்லதும் ஆழமான நல்லதா கொடுப்பான். கவலையே படாதீங்க. உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா சனி உங்களுக்கு எடுக்க ரெடி இல்லை. உங்களை வந்து பாத்தீங்கன்னா மேலேத்த அதாவது உயர்த்தி விட தான் அவன் ரெடியா இருக்கான். யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராகு கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராகு 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானத்துல ராகு. 8ல ராகு ஆச்சேம்மா, பயமா இருக்கே, பெருசா பயப்படணுன்ற அவசியம் இல்லை. குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப அஷ்டம ராகு என்ன பண்ணுவான், திடீர் தன பிராப்தி அப்படின்றத ஏற்படுத்துவான். உங்க குடும்பத்துல யாராவது வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்து நிறைய இருக்குங்க, குட்டி குழந்தை குட்டி இல்லை அப்படின்னா அவங்களோட சொத்து எல்லாமே வந்துருமா, கொஞ்சம் நம்மளுக்கு வரத்துக்கான பிராப்தமும் உண்டு. அவங்க மூலியமும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. அந்த மாதிரி யாருமே எங்க குடும்பத்துல இல்லையம்மா, இல்லைனாலும் ஒரு திடீர் தன பிராப்தி அப்படின்றத ராகு ஏற்படுத்தும். அது ஒரு பிளஸ், பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. பொதுவா வாக்குஸ்தானத்துல கேது நான் பெருசா பேச மாட்டேன், எனக்கு பெருசா பேச பிடிக்காது. இந்த மணிரத்னம் படத்துல வர ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒத்த வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் பேசுவேன். நல்லதுதான், பெருசா கச்ச கச்சன்னு பேசலனால நல்லது தானே. குடும்பத்தோட இணைஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா நான் கடகம் வந்து பாருங்க எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே கூடி கூடி உறவா வாழறது அப்படின்றது கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படின்னு ரொம்ப சொந்தங்களோட வாழக்கூடிய ஒரு ஆசை யாருக்கு அப்படின்னா கடகத்துக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம், தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெருசா யார் கூடயுமே இருக்க மாட்டேன். கூட்டு குடும்பமா இருக்கு. எங்கெங்க இப்ப கூட்டு குடும்பமா இருக்கு. 4 பேர் வீட்டுல இருந்தா கூட 4 பேர்கிட்டயும் பெருசா இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல எனக்கு தனிமை வந்து கொடுமையா இருந்துச்சு, இப்ப எனக்கு தனிமை இனிமையா இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெருசா ஃபேமிலியோடவே இருக்காங்க அப்படின்னா கூட ஃபேமிலி கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. போன்ல ஸ்பெண்ட் பண்றது, கடவுளை அடையணும் அப்படின்னு ஸ்லோகங்கள் படிக்கிறது, தியானம் பண்றது, இறை வழிபாடுல ஈடுபடுறது, இது எல்லாமே நல்லதுதாம்மா. பெருசா வந்து இதுல எந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்டும் கிடையாது. இது ராகு கேதுனோட பலன். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா 12ஆம் பாவம் குரு, விரைய குருவா இருக்கார். விரைய குருன்னா செலவு கொடுத்துருவாரா? ஆமா, கண்டிப்பா செலவு கொடுப்பாரு. அது என்ன செலவு அப்படின்னா சுப செலவு. நிறைய கடகராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா நகை நட்டு வாங்கி வைக்கிறது. எதுவுமே எங்க வீட்டுல நடக்கலாமா, கடைசி குழந்தைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணுவீங்க. இல்ல ஒரு 1 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க, இல்ல ஒரு 10 கிராம் வெள்ளியாவது வாங்குவீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது நடக்கும். இது எல்லாமே பிளஸ் தான், புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம பிற்பகுதிக்கு போகலாம். 1/6/2026 இருந்து 2026 முடிய என்ன மாதிரி பலன் அப்படின்னா சனி பாக்கிய சனியாவே தான் இருக்கார். எல்லா விதத்திலும் பாக்கியங்கள், குட் லக், ஃபார்ச்சூன் சனி கொடுக்க போறார். அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. சனி மேல படிக்கிறதுனால சனி என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா சட்டு சட்டுன்னு இந்த பிள்ளை கொடுக்கணும் பாப்பாவும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார். டோன்ட் வரி, வெயிட் பண்ணுங்க,
நல்லது மட்டுமே நடக்கும். அதுக்கும் மேல ராகு 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தான ராகு, குருனோட பார்வை இல்லை. இப்ப என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? நம்மளோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு, ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு. நாங்க மத்தியம வயசு கிடக்குமா, நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், எங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியாது, எனக்கு திருமணம்லாம் அவ்வளோ ஆனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அது குடும்பத்துக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்னா அது தெரிய வரதுக்கான வாய்ப்பு. என்னங்கம்மா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்து, அதாவது வெள்ளை காகிதம் வித்து பேப்பர், எங்களை போய் இப்படிலாம் சொல்றீங்களேம்மா, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ன்றீங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றீங்க, அதெல்லாம் இல்லையேம்மா அப்படின்னா, அதாவதுங்க ரொம்ப சிம்பிள். எல்லா ராசியிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா இந்த வரி உங்களுக்கானது கிடையாது. புரியுதுங்களா? இருக்கிறவங்க அதை யோசிங்க, இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்கணும், அதை பத்தி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணணும், அதை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக கடகம் அந்த மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, லவ் இளம் வயசுங்க லவ் பண்றோம், அந்த லவ் வீட்டுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கீங்க, ரொம்ப நாளா இருக்குங்க, அது வீட்டுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். உங்களோட பார்ட்னரோட, அதாவது உங்களோட ஒய்ஃபோட நான் சொல்லல, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் இருக்க பார்ட்னரோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சண்டை அமக்கலும் பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி பிரச்சனை அமக்கலும் சண்டை எல்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என்னை சீட் பண்ணிட்ட அப்படின்னு அவங்களோட மனசுல, அது உங்களோட பார்ட்னரோட மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சு அது வந்து பாருங்க வெளியே நிறைய பேருக்கு தெரிய வரும். இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஹிடன் லைஃப் இருந்துச்சு, சும்மா தேவையில்லாம அவங்களுக்குள்ள இருக்க ஒரு மனசு ஒரு சஞ்சலத்தினால உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கிட்டாங்க சோசியல் மீடியால. அந்த மாதிரி களம் இறங்கக்கூடாது அப்படின்னா நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப விரும்பி ஏத்துக்கின ஒருத்தவங்களை எப்படி முழுசும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கடகம் ரொம்ப நியாயம், ரொம்ப தர்மம் எல்லாம் பார்க்கக்கூடியவங்க தான். பட் கோவம்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். ஆக அந்த மாற்றம் அப்படின்றது வேண்டாம். சரி, அதுக்கும் மேல இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுல கவனம், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. டிராவல் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா போங்க. 2 வீலர் வேண்டாம், மேக்சிமம் ஆட்டோ வேண்டாம், கேப் எடுத்துக்கோங்க, இல்ல கார்ல போய்க்கோங்க, இது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த பிற்பகுதியில ராகு பத்தி சொல்லிட்டு, கேத்து அதே பொசிஷன் தான், கேத்துல பெருசா மாற்றம் கிடையாது, அவர் அதே மாதிரி தான், அதே பலன்களை தான் கொடுக்க போறார். அதுக்கப்புறம் குரு பகவான், குரு பகவான் விரைய குருவா இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க குரு பகவான் என்ன பண்ணுவான், கடகம், இப்ப நான் கடகம் அப்படின்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்? இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை, இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேன், எல்லாரையும் ரொம்ப நம்பி ஏமாந்த காரணம் என்னோட அதீத நல்ல குணம், இப்ப நான் அப்படி இருக்கக்கூடாது. தங்கமாவே இருந்தா கூட கொஞ்சமாவது செப்பு கலந்தாதான் நகை செய்ய முடியும். ஆக நான் வெறும் தங்கமா இருந்தா பத்திரமாத்து தங்கம் நகை செய்ய முடியாது, நான் கொஞ்சம் எனக்குள்ள காப்பரை கலந்துக்கணும். இல்ல என்னோட இந்த நல்ல குணம் தான் நான் ஏமாற்றத்துக்கு காரணம், அந்த நல்ல குணத்தை மாத்திக்கணும். இந்த மாதிரி மன ரீதியான ஒரு மாற்றம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லயும் பிசிக்கல் அப்பியரன்ஸ்லயும் ஒரு மாற்றம். நான் வந்து பாருங்க இவ்வளவு நாள் வந்து ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி கட்டிட்டு போறது இந்த மாதிரிலாம் போறேன், ஒரு சுடிதார கூட சாதாரணமான செல்வர் போட்டுட்டு போறேன். அப்ப என்னோட பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன், பெரிய போஸ்ட்ல இருக்க, நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்னோட ட்ரெஸ்ஸிங் வச்சே எனக்கு பெருசா மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப நான் இப்ப யோசிக்கிறேன், என்ன நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது. நான் சாரி கட்டுறது தப்பு இல்லை, வேற மாதிரி சாரி கட்டணும். இல்ல எனக்கு என்ன மாதிரி சாரி கட்டினாலும் பெருசா வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து, ஏன்னா எல்லாரும் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா வராங்க, அப்ப நான் என்ன பண்றேன், செல்வரை மாத்திட்டு ஒரு நல்ல ஜீனு, ஒரு நல்ல டிஷர்ட், இல்ல நல்ல ஷர்ட், அதுக்கு மேல நல்ல ஹேர் கட்டு, கலரிங் அப்படி என்ன கொஞ்சம் மாத்திக்கிறேன். இது என்ன நான் வந்து என்னோட எக்ஸ்டர்னலையும் மாத்திக்கிறேன், அதே மாதிரி பிசிக்கலையும் மாத்திக்கிறேன், மென்டலையும் மாத்திக்கிறேன். எதுக்கு என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன், என்ன நான் பதப்படுத்திக்கிறேன், என்ன நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறேன், எதுலாம் எனக்கு நல்லதோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், அப்படி ஒரு அமைப்பு. அதே மாதிரி எனக்கு கடவுள் அடையணும்ன்ற எண்ணம் ஜாஸ்தி வருது, இறையாற்றல் மேல அதிக நம்பிக்கை வருது, கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன், மெடிடேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் பிளஸ், எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல குருவோட பார்வை, முதல்ல குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து பாருங்க 6 மற்றும் 9க்கு அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தை வந்து உட்காரும் போது என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான் நான் சொல்லிட்டேன். அதுக்கும் மேல அவனோட பார்வை 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பாக்குறான். இது வரைக்கும் நான் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பேன், எத்தனை பொறுப்புல நான் என்னென்னலாம் நல்ல விஷயம் செஞ்சிருப்பேன், அத்துணை நல்ல விஷயத்துக்கும் அந்த நல்ல கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல எனக்கு பூர்வீகத்தை சொத்து பத்து இருக்குமா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வீட்டுல எந்த சொத்தும் கொடுக்கல, இப்ப ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, எங்க அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுத்த மாதிரி கரெக்டா அதே அளவு கொடுப்பாங்களா, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒண்ணு நம்ம பிள்ளை கஷ்டப்படுது, நம்ம பையன் கஷ்டப்படுற, அவனுக்கும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். நான் கடகம்மா, எனக்கு இது வரைக்கும் குழந்தையே இல்லை, வைத்தியம் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய கடகராசி என்பர்கள் குழந்தை பிராப்தம் அப்படின்றது இருக்கும், அதுக்கு குருவை கேரண்டி அப்படின்னு சொல்லலாம்.
குழந்தைங்கள்லாம் ஆல்ரெடி இருக்குமா, பிள்ளைய பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னா தொல்லைய பெத்து வச்சுட்டு இருக்க. அந்த பிள்ளை அதனால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். சேர்க்கை சரியில்ல. பையனோட குணாதிசயம் சரியில்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். இறை வழிபாடு நெறைய இருக்க குடும்பம். அதாவது சாமியே கும்பிடாதவங்க, ரொம்ப கெட்டவங்கலாம் நல்லா வாழுறாங்க. அவங்க பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கு. என் புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுதும்மா. அது கஷ்டப்பட்டு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துதும்மா. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துது. கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் பிள்ளை மாறிடும். பிள்ளை மாறிடும் அப்படின்னா தங்க கம்பியா மாறிடுமா? ஸ்ரவன் குமாரா மாறிடுமா? அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது குரு பகவான் குடுப்பாரு. கவலைப்படாதீங்க. பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். அதுவும் கவலைப்படாதீங்க. கலெக்டர் ஸ்தானத்த குரு பார்க்குறார். எனக்கும் எங்க கணவருக்கும், எனக்கும் எங்க மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பியடி சண்டை தாம்மா. நாங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாரி தான் இருப்போம். அப்டின்னா, இப்போ வந்து பாருங்க, ஓகே. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா, லவ் பேர்ட்ஸா அப்டிலாம் மாறிட முடியாது. முதல்ல இருந்த பிரச்சனைக்கு இப்ப பரவாயில்லைங்க. நாங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போறோம். அந்த ஆள் தான் எனக்கு பிரச்சனை. என் பொண்டாட்டி தான் எனக்கு பிரச்சனை அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. அவ பாட்டுன்னு அவ வேலை செய்றாங்க. நான் பாட்டுன்னு வேலை செய்றேன். அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு அதே மாதிரி உங்க பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவுமுறை அப்படின்றது மெயின்டைன் ஆயிக்கும். இதுக்கு குருவே கேரண்டி. அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம். நான் வந்து கவர்மெண்ட் வேலை செஞ்சிருந்தேம்மா, ரிட்டையர் ஆயிட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ரிட்டையர் ஆயிட்டேன். பென்ஷனுக்கு அலையா அலை நனையிறம்மா, கிடைக்க மாட்டேங்குது. இந்த காலகட்டம் கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு ரொம்ப நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தது, ரொம்ப நாள் அலைஞ்சிருந்தது, ரொம்ப நாள் முயற்சி பண்ணது கிடைக்காதது இந்த காலகட்டம் கிடைக்கும். இதுவும் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முற்பகுதியும் நல்லா தான் இருக்கு, பிற்பகுதியும் நல்லா தான் இருக்கு. உழைக்க ரெடி அப்படின்னா பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது? தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா? நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100க்கு 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்ல அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க, என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு. நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணிருக்கோம். டிவோர்ஸ் வருமா தெரியல. மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல. புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம். தொடங்கலாமா வேணாமா? வெளிநாட்டுக்கு போலாம்னு நினைக்கிறோம். செய்யலாமா வேணாமா? இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அதை வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.